பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ல இப்ப நடந்து முடிஞ்ச டேஸ்லர் இட்டானா டாஸ்க், அதாவது டேஸ்லர் இட்டானா ப்ராடக்ட விளம்பரப்படுத்துற விதமா ஒரு டாஸ்க் மாதிரி நடந்துச்சு. வழக்கம் போல தான் ஆக்டிவிட்டி ஏரியாவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜை போட்டு அந்த ப்ராடக்ட விளம்பரப்படுத்தி அப்படியே ஒரு ரேம்ப் வாக் பண்ணணும். இதுதாங்க கான்செப்ட். மொத்தம் 3 டீம், ஒரு டீமுக்கு 4 பேரு, 3 பேரு நடுவர்கள். அந்த நடுவர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரம்யா, கனி, அதுக்கப்புறம் கலை. இவங்க 3 பேருமே நடுவர்கள். மத்த மீதி இருக்கிற 12 பேரை 4 பேரா பிரிச்சுட்டாங்க. இந்த 4 பேர்ல எந்த டீம் வின் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவுல பார்க்கலாம். ஸோ நம்ம விக்ரம் டீம் தாங்க வின் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க டீம்ல யார் யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரோரா இருந்தாங்க, நம்ம பலூனக்கா, அதுக்கப்புறம் எஃப்ஜே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத், விக்ரம், இந்த 4 பேர் இருந்தாங்க. ஸோ இவங்க தான் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்கோட வின்னர் அப்படிங்கிற மாதிரி 3 பேரும் சேர்ந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ 3 டீமுமே ரொம்ப சுமாராக தான் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணினது இந்த டீம் தான். அதனால இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் கடைசியா ஒரு டீம் பண்ணாங்க. அவங்க ரொம்ப லென்த்தா பண்ணிட்டாங்க. ஆனா அவங்களோட எக்ஸ்பிளனேஷன் நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப லென்த்தா வந்து பாத்தீங்கன்னா ஆட் ப்ராடக்ட் மாதிரி இல்ல, ஒரு சீரியல் மாதிரி இருந்துச்சு. இல்லைன்னா அவங்களுக்கு கூட கொடுத்துருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க.